ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள். இன்னைக்கு என்ன அப்டேட்ங்கிற விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டுக்கலாம் சார். புயல் வந்து கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சார் நடக்கும்ன்ற ஒரு டீட்டெயில் அப்டேட் கொடுங்க சார். கண்டிப்பாக. அதாவது இந்த புயலானது தற்பொழுது மரக்காணத்திற்கு 130 கிலோமீட்டர் கிழக்கே வந்திருக்கு. மரக்காணம்னு சொல்றதுக்கு இடையில ஒரு முக்கியமான ஊர்ல மரக்காணத்துக்கு 130, சென்னைக்கு 130, மாமல்லபுரத்திற்கு சென்னைக்கு 120, மாமல்லபுரத்திற்கு வந்து ஒரு 120, அதேதான் 120 இந்த தொலைவுல இருக்கு இப்போ. ஆக இந்த 120 கிலோமீட்டரை நகர்வதில் இனிமே வந்து அதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. இப்போ வந்த அளவு வேகமா நகராது. ஒரு வேகமா வானிலை சொல்வது போல இப்போ இன்றைக்கே கரை கடந்துடாது. நாம நேத்தறிக்கையில நாளை அதிகாலை கரை கடக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். கரை கடக்கும் இடம் மாற்றம் இல்லை. மரக்காணம் அருகே, மரக்காணம் மாமல்லபுரம் அருகே கரை கடக்கும் இடத்துல மாற்றம் இல்லை. வந்து நெருங்கி வந்து கடக்கத்துலதான் பிரச்சனை. இது நாளை மாலை கூட வந்து செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் அருகே கரை கடக்கும் இடத்திற்கு சற்று சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சொன்னது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். எனக்கு தெரியலையே. கேக்குதுங்களா பேசுறது? எதுல இருந்து ரிப்பீட் பண்றேன்? அந்த கரையை கடக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் முன்னாடி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். இது அதாவது நெருங்கி வந்தாலும் உடனடியாக இது கரை கடக்க போவதில்லை. கரை கடக்கும் இடம் மாற்றம் இல்லை. அது மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே உள்ள பகுதிதான். ஆனால் அது மரக்காணம் மாமல்லபுரம் இடையே வந்து கரை கடக்கும் முன் காத்திருந்து நிறைய மழைப்பொழிவை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு, சென்னை கூட கொஞ்சம் மழைப்பொழிவு காத்திருக்கும் போது குறைஞ்சிரும். அப்போ திருவள்ளூர் குறைஞ்சிரும், சென்னை கூட இருக்கும். உச்சபட்ச மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கு அதிகாலை வரைக்கும் கொடுத்துட்டு நாளை காத்திருக்கிறது எங்கன்னா புதுச்சேரிக்கு வட கிழக்கே, மரக்காணத்திற்கு நேர் கிழக்கே, மாமல்லபுரத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு கிழக்கே வந்து காத்திருக்கும் கரை கடக்காமே. அப்போ செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் இன்னும் சொல்ல போனா கடலூர் மாவட்டத்தோட உள்பகுதிகள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் தெற்கு பகுதி, காஞ்சிபுரம் தெற்கு பகுதி, திருவண்ணாமலை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம், சென்னை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் இல்ல, தென் சென்னை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, தாம்பரத்துக்கு தெற்கே நிறைய மழைப்பிடிப்பு நாளையும் தொடர இருக்கிறது. ஆக இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ பாருங்க வடக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சென்னை நோக்கி சென்னை நோக்கி வருவதாக ஒரு 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 மாறியாது. அந்த 130ங்கிறது திடுப்புன்னு 110, 100 வந்துடாது. அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. போய் மீண்டும் லைட் திரும்பி சென்னைக்கு நேராங்கிறத விட இன்னும் கொஞ்சம் தெற்கு பகுதிக்கு நேரா வந்து அப்புறம் மேலும் அப்படியே மேற்கு நோக்கி வருவது தென்மேற்கு நோக்கி திரும்பும். அப்பதான் அது மாமல்லபுரம் பகுதி நோக்கி திரும்பும். அது எப்படின்னா நாளை அதிகாலை தான் திரும்பும் போல இருக்கு சார். இல்ல சார், இப்ப வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு மாலை வந்து கரை கடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகள்ல இப்ப லைவ் ஆயிட்டு இருக்கு சார். நம்ம பேசிக்கிற டைம்ல 12:20 இந்த டைம்ல லைவ் ஆயிட்டு இருக்கு சார். அதாவது வானிலை ஆய்வு நிறுவனம் இப்போ லைவ் ஆகிட்டு இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் மேலும் ஒரு அறிக்கை ஒன்று வரும், வேற ஒரு மாதிரியா லைவ் ஆகும் சாயந்தரம் நாளைக்கெல்லாம். ஆக இந்த லைவ் வந்து நாளைக்கு என்ன பேசு பொருளா இருக்கும்னா, புயல் கரை கடப்பதற்கு தாமதம் ஏன், இதுதான் நாளை பேசு பொருளாக இருக்கு. அதுதான் நாளைக்கு இருக்க போகுது. நாளை காலையிலாம் அதுதான் இருக்கும். கரை கடக்கவில்லை என்று இன்னும் 2 நாள் ஓடும். ஆக மழைப்பொழிவு தாமதம் அடைகிறதுனால, நிகழ்வு தாமதம் அடைகிறதுனால மழைப்பொழிவு விலகுவது என்பது தொடரப்போகுது. சென்னைக்கு கொஞ்சம் தீவிரம் வந்து நாளை காலை இந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் வடக்கே சென்னை வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் தெற்கு நோக்கி திரும்பும் போது கொஞ்சம் குறையும். ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் தெற்குக்கும் அதே போல கள்ளக்குறிச்சி வரைக்கும் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் மழைப்பொழிவு நாளை பகலிலே தீவிரமாக இருக்கும். அது கரை கடக்கிறது வந்து நாளைக்கு மாலை 6 மணிக்கு தான், 6:30, 7 கூட இல்ல, நாளைக்கு ராத்திரி கூட இல்ல, அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிடும். நாளைக்கு மாலை சொல்றீங்களா?
புயல் கரை கடக்கிறதுக்கு நாளை மாலை தான். நாளை முழுவதுமே கரையோரமாகவே இருக்கும். செங்கல்பட்டு மாவட்ட கரையோரமாக நாளை முழுவதுமே இருக்கும். அது புதுச்சேரி மற்றும் கேளம்பாக்கத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் அப்படி சொல்லலாம். அதுக்கிட்டே தான் இருந்துட்டே இருக்கும். மாமல்லபுரத்திற்கும் மரக்காணத்துக்கும் இடையே நெருங்கி கரை கடப்பதற்கு முன் காத்திருந்து காற்று பாதிப்பை கொடுத்து கொண்டு மழையையும் கொடுத்து கொண்டே காத்திருக்கும். அங்கேயே காத்திருக்கும். இதனால விழுப்புரம் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டிற்கும் புதுச்சேரிக்கும் கடலூரோட வடக்கு பகுதி, இந்த பண்ருட்டி வடக்கு பகுதி, விக்கிரவாண்டியை ஒட்டியுள்ள பகுதிகள், பண்ருட்டி அதாவது புதுச்சேரியை ஒட்டிய கடலூர் மாவட்டம், விழுப்புரத்தை ஒட்டிய கடலூர் மாவட்டம், இது கொஞ்சம் பாதிக்கிற பகுதியாக இருக்கும் மழையிலையும் காற்றுலையும். இல்ல ஆனா அவங்க சொல்லும் பொழுது புதுச்சேரி டு சென்னை அந்த கணக்கு தானே சார் சொல்றாங்க. மாற்றம் இல்லை. புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடையே நம்ம அதுலயும் ஷார்ப்பா சொல்றோம் ஒரு இடத்த. ஓகே, புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையேன்னு சொல்லும் பொழுது அதுலயும் நம்ம ஒரு ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் சொல்றோம். மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையேன்னு ஒரு ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் சொல்லி மரக்காணம் உப்பள பகுதின்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். மரக்காணம், கூவத்தூர், சதுரங்கப்பட்டினம், அதாவது பாலாறு கடலில் கலக்கும் இடம் சதுரங்கப்பட்டினம். அந்த இடத்துல நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு குடா இருக்கும். எப்படி காவிரி கடல்ல கலக்கிறதுல ஒரு பெரிய கடல் வந்து உப்பாறு ஏறி இருக்கும், அங்கேயும் அது மாதிரி ஒரு உப்பாறு இருக்கும், அதே போல ஏறி இருக்கும். அந்த இடம் அது. ஆகவே அந்த இடத்துல நாளை மாலை ஆயிடும். ஆக நெருங்கி வந்து கரை கிடக்குன்னு ஒரு டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இறுதியா கரை கிடக்கிறது நாளை சாயந்தரம் ஆயிடும். அதுக்கப்புறம் கரை கடந்தா உள்ள போகுது. ஆக நாம சொன்ன வழித்தடத்துல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு அப்படியே உள்ள போய் கடலூர் மாவட்டம் உள்ள விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சின்னச்சேலம், அப்படியே டெல்டா மாவட்டத்துக்கு வடக்கு பகுதிக்கெல்லாம் மழை பெய்யும். அது கரை கடந்ததுக்கு அப்புறம் தான் தாமதம் அடையுது. இப்ப நாளைக்கு எதிர்பார்த்த மழை நாளை திருச்சி ஆகும். சில இடத்துக்கு இப்ப நான் கரை கிடக்கும் பொழுது உள் மாவட்டத்துக்கு நாளை மதியம் எதிர்பார்த்திருப்பாங்க. மழை பொழிவு இப்ப வரைக்கும் எந்த அளவுக்கு சார் இருக்கு? தாமதம் அடையும். அப்ப அரபிக்கடல் போய் இறங்குறது 3ஆம் தேதி. மழைப்பொழிவு சென்னையை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து காலை 9 சென்டிமீட்டர், 6 மணி வரைக்கும் 9 சென்டிமீட்டர். அப்போ வந்து ஒரு 9 மணி நேரத்துல 9 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு காலையில. அதுக்கப்புறம் 6 மணில இருந்து அடுத்த 5 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. 5 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர், 1 மணி நேரத்துக்கு 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அப்போ இப்போ இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்துல மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரம் குறைந்தது போல இருந்தாலும், ஏன்னா அந்த இடத்துல காற்றோட இணைவு அந்த இடத்துல இல்ல, திருவள்ளூர்ல பெஞ்சிட்டு இருக்கு, காஞ்சிபுரத்துல பெய்திருக்கு, ஸ்ரீபெரும்புதூர்ல பெய்து கொண்டிருக்கு, தென் சென்னையில பெஞ்சிட்டு இருக்கு, சென்னை மாநகரத்துல அந்த காற்று இணைவு இல்லாம இருக்கலாம். அது என்ன கொஞ்சம் அப்படி அப்பால் இருக்கிறதுனால நெருங்கி இது சராசரி அளவா சார்? இப்ப நீங்க சொல்ற கணக்கீடு வந்து சராசரி அளவா? இன்னும் வரக்கூடிய மதியத்துக்கு 1 மணி நேரத்திற்கு நேற்று இரவு 1 சென்டிமீட்டர், காலை 1 மணி நேரத்திற்கு 2 சென்டிமீட்டர், மதியம் 1 மணி நேரத்துக்கு 3 சென்டிமீட்டராக மாறும். இப்ப மழை விட்டிருந்தாலும் மீண்டும் தொடங்கி மணிக்கு 3 சென்டிமீட்டராக மதியத்துக்கு பிறகு மாறும். மாலை மணிக்கு 4 சென்டிமீட்டராக மாறும். இந்த அதீத மழை அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க சார். அது எப்ப ஸ்டார்ட் ஆகும்? 10 மணி நேரம் இருக்கிறது தான் அதீத மழைப்பொழிவு என்பது. இன்றைக்கு மாலை 4 மணில இருந்து நம்ம ஏற்கனவே அதீத மழை வந்து மதியம் 1 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் நேற்றுக்கு சொன்ன அறிக்கையில. இப்ப கொஞ்சம் வடக்கு நோக்கி போய் திரும்புற நேரத்துல ஒரு 3 hours 4 hours லேட் ஆகுது. லேட் ஆகுதுனால இப்ப மாலை தான் அந்த அதீத மழைப்பொழிவு தொடங்கும். மாலையில இருந்து நள்ளிரவு வரை அந்த அதீத மழைப்பொழிவு இருக்கும். சென்னை கிட்ட வர்றது நேற்று ஒரு 10 மணி, 6 மணி, 7 மணி, 9 மணின்னு எதிர்பார்த்திருந்தோம். இப்ப சென்னை கிட்ட வர்றது நைட்டு 10, 11 மணி ஆயிடும் அதுக்கு நேரா வர்றது. அப்போ அதை விட்டு விலகிறது வந்து நாளை அதிகாலையில தான் சென்னை விட்டு இந்த பக்கம் வரும். அதாவது தென்மேற்காக திரும்பி கூவத்தூர் அருகே சதுரங்கப்பட்டினம் மாமல்லபுரத்துக்கு கிடைக்க வருவதற்கு நாளை அதிகாலை வந்துடும். காலையும் அங்கேதான் இருக்கும், நாளை மதியமும் அங்கேதான் இருக்கும், நாளை மாலை 6 மணிக்கு மேலதான் கரைக்கும். அப்ப நம்ம நேற்று பேசின கணிப்புகள்ல மழைப்பொழிவு 1 மணி நேரத்திற்கு சராசரியாக 3 சென்டிமீட்டர் வச்சுங்க. டிராக்ல எந்தமோ மாற்றமும் இல்ல, மழைப்பொழிவுல எந்தமோ மாற்றம் இல்ல, காற்றுல ஒரு மாற்றம் இருக்கு சார். காற்று வந்து நேற்றுக்கு 110, 100 சொன்னோம். ஆனால் 125 எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று விலகி செல்ற காரணத்தினால, போயிட்டு திரும்பி வர்ற காரணத்தினால, டைம் எடுக்கிற காரணத்தினால இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு கூடலாம், 18, 20 கிலோமீட்டர் கூடலாம். தீவிர புயலாக தான் அது நெருங்கி வரும். புயல் கரை கடக்கும் பொழுது புயலாக கரை கடந்தாலும் சென்னைக்கு நேரா வரும்பொழுதும் அது மாமல்லபுரத்துக்கு நேரா வரும்போதும், அதாவது செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு
காற்றோட வேகம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் 95 அப்படிங்கிற வகையில தரைக்காற்று உள்ள போகும். 95 இருக்கிற உள்ள போகும். கரை கடக்கிற இடத்துல ஒரு சில இடங்களில் சில பாயிண்ட்ல 118 கூட போகலாம், 120 கூட போகலாம். சில பாயிண்ட்ல பரவலாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய காற்று வந்து கரை கடக்கிற இடத்துல 100, எல்லோருக்கும் கிடைக்கிற கடல் 100. சில புள்ளிகள்ல சில இடங்கள்ல 120 கூட போகலாம். ஆக அதிகபட்சம் அந்த கஸ்ட்ங்கிறது 120, மினிமம் பரவலாக 100 கிலோமீட்டர் வேக புயல். சார் இப்ப நீங்க சொன்னது போல இந்த 6 மணில 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல அண்ணா நகர் மாதிரியான பகுதிகளில் தீவு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு சார். இப்ப நீங்க சொல்ற கணக்கீடு படி பார்த்தா வெள்ளம் அப்படிங்கிற கட்டத்துக்கு நகருமா சார் அது? அதாவது நான் வந்து 2 விஷயத்துல மக்களை பாக்குறேன். ஒரு மக்கள் என்ன செய்வாங்க, பீதிப்படுத்துறாங்கன்னு பேசுவாங்க. இன்னொரு மக்கள் முன்னெச்சரிக்கை கொடுக்கலன்னு அப்புறமா சொல்லுவாங்க அதிக வெள்ளம் தான். அதிக வெள்ளம் வந்துட்டா சொல்லவே இல்லை. போன திருநெல்வேலி மாவட்டத்துல நான் வந்து ஆட்சியர் எல்லாருக்கும் நான் சொன்னது அச்சப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால 50 சென்டிமீட்டர்னு சொன்னேன். ஆனால் ஆட்சித்துறையினருக்கு என்ன சொன்னேன்னா, அரசு துறையினருக்கு, கலெக்டர்ஸ்க்கெல்லாம் 100 சென்டிமீட்டர்னு சொன்னேன். அப்புறம் சில இடத்துல 130 கூட போகலான்னு சொன்னேன். இதை போய் மக்கள்கிட்ட 130ன்னு சொன்னா நிச்சயமா அது பீதி ஆயிடும் அவங்கள்ட்ட. அதனால நாம் வந்து 2 விதமா இதை பார்க்க வேண்டியிருக்கு இந்த மழையை. அதாவது இது வந்து அப்போ நம்ம ரேஷியோ பாத்தீங்கன்னா 33 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரம்னா அது சென்னைக்கு பீக்கா வரக்கூடிய நேரம் நள்ளிரவுன்னு சொல்றோம். அப்போ இப்போ வந்து மதியம் இன்னும் 12 மணி நேரம் இருக்கு. 10 மணி நேரத்துக்கே 30 சென்டிமீட்டர் ஆயிடுமே. 3 சென்டிமீட்டர்னாலே இப்ப இருக்கிற லெவல்ல பாத்தீங்கன்னாலே இப்ப இது 2 சென்டிமீட்டர்னாலே 20 ஆச்சு. அப்போ வரக்கூடிய மணி நேரங்கள்ல 30ல இருந்து 40 கூட பெய்யலாம் நிச்சயமா. அது சென்னைக்கு, சென்னை திருவள்ளூருக்கு இதை விட கூடுதலா இருக்குங்க புதுச்சேரிக்கும் விழுப்புரத்திற்கும். ஆகவே இந்த மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து அச்சப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மனசுல இருக்கு. அதே நேரத்துல நீங்க முன்னெச்சரிக்கை எடுக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒரு வகையில தோணுது. ஆகையினால கண்டிப்பாக உங்களை பல லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். நீங்க கவனிச்சிருப்பீங்க, உங்களை தொடர்ச்சியா பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பர்சனலா வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தரவுகளை விட உங்களை போன்ற சொல்லக்கூடிய தரவுகளை தான் மக்கள் வந்து டக்குன்னு அவங்க வந்து ரீச் ஆகுது. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் வெளிப்படையா சொன்னீங்கனாலே நல்லதுதான் நான் சொல்றேன். நான் கண்டிப்பாக, அதாவது சென்னைக்கு இருக்கும் பாதிப்பு என்பது மாநகராக இருக்கிற காரணத்தினாலே பெரும்பாலும் எல்லா தளங்களையும் பெய்கிற மழை பொழிவு சாலைக்கு வந்துவிடும் என்பதனால சாலையே ஆறாக மாறுகிறது. அதுதான் பிரச்சனை. எல்லாமே அதாவது இருக்கிற சென்னை பரப்பளவுல 75% பரப்பளவு கட்டிடங்கள், பாக்கி ஒரு 25% கூட இருக்காது. அப்போ 75% பரப்பளவு இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த 25% பரப்பளவு வரும்பொழுது பாதிக்கிறது. அப்போ அதனாலதான் பிரச்சனை. அது இப்ப நான் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் சொன்னா நிச்சயமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்பப்போ நீங்க வந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கணும். நிச்சயமா ஐத்தமிழோட இன்னும் 2 திருப்பம் நான் கொடுக்குறேன். இணைந்தே இருங்க நாளைக்கு வரைக்கும். அதுவே நீங்க இணைந்தே இருங்கள், இதை பார்த்து கொண்டே இருங்கள், அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பவே நீங்க பீதியோ அச்சமோ கொள்ள வேண்டாம். அதற்கு நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களோட நான் இணைந்திருக்கிறேன், அதுக்கு நான் இருக்கிறேன் உண்மையிலேயே. அதே போல இது சென்னையை விட கூடுதல் மழை பொழிவுங்க என்பது செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு தான். இப்போ காஞ்சிபுரத்தோட தெற்கு பகுதி, அதாவது என்னன்னு சொல்றேன்னா விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டிக்கூடிய தெற்கு காஞ்சிபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இது அப்புறம் கரை கடந்து போகும்போது அப்புறம் அடுத்தடுத்த மாவட்டங்கள் இருக்கு. அவர் மழையை 70% எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் அச்சப்படல. இவர்கள் மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டால் போதுமானது. அதான் சொல்லலாம். தொடர்ந்து நான் கூட இணைஞ்சிருக்கேன். அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கு. நன்றி சார். மீண்டும் நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம வந்து சந்திப்போம் சார். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்கள் தெளிவடையட்டும். நன்றி சார். நன்றி.